ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதே நம்ம டுடே ஸ்பெஷல் ரோட் சைட் காளான் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கோஸ் எடுத்து இந்த மாதிரி சின்னதாக பொடியாக கட் பண்ணி காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டு அது கூட கொஞ்சம் உப்பை சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு ஆட் பண்ணி நல்லா கையை விட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சதுக்கப்புறம் 2 கப் அளவு மைதா மாவு, 1 கப் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு லைட்டாக தண்ணியை ஊற்றி நல்லா பக்கோடா பசத்துக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். அப்புறம் கடாயில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி அதில் நம்ம பண்ணி வச்ச அந்த பக்கோடாவை உள்ளே போட்டு நல்லா கொதி வர்ற அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும், நல்லா கொதி வந்துட்டு இந்த மாதிரி நல்லா வெந்த பிறகு நல்லா வடிகட்டி இப்படி ஒரு பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் கொஞ்சோல ஒரு ஆனியனை கட் பண்ணி மறுபடியும் கடாயில் எண்ணெய் ஊற்றி அந்த ஆனியனை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி அது கூட கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு, தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு கொஞ்சம் ஓரளவு கொதி வந்ததும் எல்லாத்தையும் உள்ள இறக்கி அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி பதத்துக்கு எடுத்துன்னா நமக்கு சூப்பரான ரோட் சைட் காளான் ரெடி.